டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்கறது என்ன கேட்டாங்க, ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். ராகுவ செவ்வாயும் சனியும் பார்க்கக்கூடாது. சூரியன் சேரக்கூடாது, இருந்தாலும் செவ்வாயும் சனியும் பார்க்கறது எப்படி அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ராகுவுக்கு ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி ராகு வந்து 4, 7, 8 பார்வையா செவ்வாய் பார்க்கக்கூடாது. சனி 3, 7, 10 பார்வையா பார்க்கக்கூடாது. ராகுவோட செவ்வாயும் சனியும் சேரக்கூடாது. சேர்ந்தா அந்த திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது லக்னத்தை பொறுத்து மற்ற கிரகங்களை பொறுத்து பார்த்தாலுமே அவர் கெடுபலன்களை தான் பண்றாரு. அதுக்குண்டானது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் அப்புறம் சொல்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது எந்தெந்த நிலைமையில அது உட்காருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்களே பார்க்கலாம், உங்க ஜாதகத்துல நீங்களே எடுத்து பார்க்கலாம். நான் சொல்றதை மட்டும் கரெக்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ராகு எந்த வகையில பார்க்கிறாரு, சனி எந்த வகையில பார்க்கிறாரு, இப்படி பார்த்துட்டா ராகுக்கு வீட்டதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இல்லைங்க செவ்வாய் சனியும் ஒரே வீட்டுல இருந்து பாக்குறாங்க அப்படின்னா அந்த வீட்டதிபதி நீசமாக இருந்தா, நீசமாயிட்டா அவ்வளவுதான். இந்த செவ்வாய் சனி இருக்கிற வீட்டதிபதி நீசமாயிட்டாரு அப்படின்னா ரொம்ப கெடுபலன்களை அவங்க பாக்குறதுல வந்துருது. இதுதாங்க. இப்போ பாவக்கிரகங்கள்லையும் இந்த ராகு வந்து எந்த கிரகம் பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுறாரு. இதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அதனாலதான் அவர் வந்து இதை பண்ணிடுறாரு. அதே சமயம் அந்த செவ்வாய் ராகுவும் சனியும் ராகுவுக்கு 6ஆம் வீட்டை ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதாங்க, தாண்டவம் ஆடுவார். இப்ப அது என்ன எப்படி வரும் அப்படிங்கிறது இப்ப நான் சாட்டில் காட்டுறப்பாரு. இப்ப பாத்துக்கோங்க, நான் இப்ப லக்னம் போடலைங்க, லக்னம் போட்டுக்கலாம் நம்ம அடுத்து சொல்லும் போது. முதல்ல இதை சொல்லிடுறேன், அப்புறம் நான் லக்னம் போடுறேன். இங்க இருக்காருங்க. ஆக்சுவலா நான் என்ன சொல்லியிருக்கேன், மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இங்க எல்லாம் ராகு இருந்தா யோகத்தை கொடுப்பார், அது உண்மைதான். இருந்தாலும் இந்த ராகுவுக்கு சந்திரன் உடைய நிலைமை, குருவோட நிலைமை நிறைய வரும். இப்ப நம்ம அதை பத்தி பார்க்க வரல. இப்ப வந்து பாவக்கிரகங்கள் எப்படி பார்த்தா அது கெடுபலன்களை கொடுக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப நான் லக்னத்தை திருப்பி சொல்றேன், லக்னத்தை நான் போடல, முதல்ல இந்த கிரகங்களை சொல்லிடுறேன், அப்புறம் லக்னம் என்னங்கிற அப்படின்னா. இப்ப ராகுவை இந்த இருக்க செவ்வாய் 1, 2, 3, 4ஆம் வீடு இது பார்க்கக்கூடாது. அடுத்தபடியா பாருங்க, சனி பார்த்தீங்கன்னா இங்க இருக்காரு, சனி இங்க இருக்காரு, 1, 2, 3ஆம் வீடு பார்க்கக்கூடாது. ஏன் சொல்ல வரேன்னா செவ்வாய்க்கு இது பகை வீடு. பொதுவா பார்க்கக்கூடாது, 4 இருந்து பார்க்கக்கூடாது, இருந்தாலும் இதுவும் பகை வீடு. சனிக்கு இது பகை வீடு. படுத்தாக்கு இங்க செவ்வாய் சனி, செவ்வாய் நீசங்க, சனிக்கு பகைங்க. இப்படி இருக்க இவங்க 7ஆம் பார்வையை பார்க்கக்கூடாது. இங்க சனி ஏற்கனவே நீசங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10ஆம் பார்வையை சனி பார்க்கிறார், இது பார்க்கக்கூடாது. செவ்வாய் இங்க இருக்கிறாரு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ஆம் பார்வை பார்க்கக்கூடாது. இப்படி மட்டும் அமைஞ்சிட்டா இந்த ராகு திசைக்கு நீங்க எத்தனை இடத்துல இருந்தாலும் சரி, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, அது நல்ல பலன்களை வழங்குவது இல்லை. அதே சமயம் எந்த அளவுக்கு தான் கெடுபலன்கள் இருக்கும், எந்த அளவுக்கு தான் நன்மைனா அந்த லக்னத்தை பொறுத்து மாறும். இப்ப இந்த லக்னத்துக்கு, அதாவது சனியோட லக்னத்துக்கு உண்டானதுன்னா, உதாரணத்துக்கு நான் இந்த லக்னத்தை சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த சனியோட லக்னத்துக்கு இது சனியோட வீடுங்களா, சனியோட லக்னத்துக்கு நண்பர்களான சுக்கிரன் புதனுடைய புத்திகள் சுமார் நல்லா இருக்குங்க. மற்ற புத்திகள் பூரா போட்டு படுத்திடும். இதுதாங்க கணக்கு. இல்லைங்க, அது வந்து உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன். இது மகர லக்னம் இல்லைங்க, சிம்ம லக்னம். 6ல ராகு நல்லது இல்லைங்க பண்ணணும் அப்படின்னா அவரு குரு அணிக்கு போயிடுறாரு. குரு அணிக்கு போயிட்டா சொல்ல வேண்டியதே இல்லை, அவர் என்னென்ன கெடுவல். ஏன்னா இவங்க எல்லாருமே பகைவர்கள் ஆயிடுறாங்களே, சனி சுக்கிரன் புதன்லாம் பகைவர்கள் ஆயிடுறாங்க. இங்க 6ல இருந்தாலும் நன்மைகளை செய்ய முடியாது ராகுவால. ஏன் கேட்டீங்கன்னா ராகு இருக்கிறது வீட்டது சனியும் நீசம், 10ஆவதுக்கு சனி பார்க்கறது, அதுக்கு அடுத்தபடியா இந்த லக்னத்துக்கு எதிரிகள். அப்போ இவங்களும் பார்த்து இவங்களுக்கும் எதிரியா இருந்து இவர் 6ல இருந்தாலும் 5ல இருந்தாலும் கெடுபலன்களாவே அமையுது அப்படிங்கிறத தான் இப்ப நான் சொல்ல வரேன். இதுக்கு அடுத்தபடியா சூரியன் வந்து இங்கே சேர்ந்துட்டாருங்க, பயங்கர கெடுபலன்கள். இதுதாங்க. ஏன் கேட்டீங்கன்னா சூரியனுக்கும் பகை, ராகுவுக்கும் இங்க பகை, ராகு இருக்க வீட்டுக்கு நீசம், ராகுவோட செவ்வாயும் பகை. இப்படி இருந்துட்டு குருவே இன்னொரு இடத்துல இருந்து பார்த்தாலும்
உதாரணத்துக்கு சொன்னா குரு இங்க இருக்காருங்க, குரு இங்க இருந்து பார்க்க அவ்வளவு பெரிய பலன்கள் இருக்காது. ஆளை கொஞ்சம் விட்டு வைக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அவங்கள நிம்மதி இல்லாமலே போட்டு படுத்தும். இதுக்கு ராகுவை பொறுத்த மட்டும் நல்ல பரிகாரங்கள் நான் சொல்றேன், நீங்க பண்ணுங்க, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி பண்ணணும் எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆனா இதை நினைச்சே நீங்க உலட்டிட்டு இருக்காங்க, மன உளைச்சலுக்கு கொடுக்காதீங்க. முதல் மருந்தே வந்து தைரியம்தான். அதை வச்சுதான் நம்ம எதையுமே காய் நகர்த்த முடியும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஆண்டவன் இருக்காரு நம்ம நினைச்சு காய் நகர்த்தினோம்னாலே போதும். இதுதாங்க, நீங்க பார்த்துக்கோங்க. செவ்வாய் 4ஆம் பார்வை, 3, 7, 10ஆம் பார்வை சனிக்கு, செவ்வாய்க்கு 4, 7, 8ஆம் பார்வை, சூரியன் சேர்க்கை, சூரியன் பார்வை, இது 3 சேர்ந்துட்டு அவ்வளவுதாங்க. ராகு தாண்டவம் ஆடுவார். ஏன்னா இங்க ஆகல, சூரியனுக்கு சனிக்கு ஆகல, சனிக்கு செவ்வாய்க்கு ஆகல, இங்க செவ்வாய் நீசம், சனிக்கு பகை, இந்த மாதிரி ஒரு உட்கார்ந்து இதை நீங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னா சரிங்க, எல்லாம் கரெக்டு தாங்க, சனி நல்ல இடத்துல இருக்காருங்க. அப்படி இல்லைங்க, நீங்க சொல்ற நெகட்டிவே கிடையாது. சனி இங்க இருக்காருங்க, ராகு இங்க இருக்காரு, செவ்வாய் பார்க்கலைங்க, சூப்பரா வேலை செய்யும். அது எந்த லக்கணம் எந்த வீடா இருந்தாலும் வேலை செய்யும். செவ்வாய் பார்க்கல, சனி இங்க ஆச்சு, ராகு இங்க இருக்கிறாரு, செவ்வாயும் பார்க்கல சனியும் பார்க்கல, எந்த லக்னமா இருந்தாலும் சரி இந்த ராகு தான் சூப்பரா. இதுதான் புரிஞ்சுக்கணும். இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னமா இருந்தா டாப்பா இருக்கும். அது 4 ராகு இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பரா இருக்கும். இதுதாங்க, இதை நீங்க நோட் பண்ணிக்கோ. அடுத்த வீடியோல நான் போடுறேன்.